இன்றைக்கி என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நேரோ. ஸோ இது வந்து மலையாள படம். இதில் இருக்க கேஸ்டிங் யார் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் பெரிய கேஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மோகன்லால், பிரியாமணி, அதுக்கப்புறம் அனாஸ்வர ராஜன் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பொதுவாகவே வந்து நம்ம கோர்ட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி விஷயங்கள் தான் இந்த படத்துலேயும் நடக்கும். பட் ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா, இந்த கேஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து கண்ணு தெரியாத பொண்ணு, அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறாங்க. அவங்க வீட்டில் யாரும் இல்லாத போது ஒரு பையன் வந்து ரேப் பண்ணிடுறான். ஸோ அந்த பெண்ணை எப்படி வந்து விட்னஸ் கொடுக்க போகுது, அந்த கேஸ் எப்படி முடிய போகுது அப்படின்னு தான் இந்த கதை வந்து போயிட்டுருக்கும். இதில் மோகன்லால் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் வந்து ரோல் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் தான் வந்து இதில் அந்த பொண்ணுக்கு வாதாடுற ஒரு வக்கீலாக இருந்திருப்பார். பட் ஆனால் ஒரு சில பிரச்சனைகள்னால அந்த கோர்ட்டுக்கு வந்து போகாமல் அவர் வந்து எந்த ப்ராக்டிஸுமே இல்லாமல் இருந்திருப்பார். அந்த ஒரு பயத்தினால வந்து இந்த கேஸை நான் எடுத்துக்க முடியாது, ஏன்னா நான் நிறைய நாள் ப்ராக்டிஸ் இல்லாமல் நான் இருந்திருக்கேன். ஸோ இந்த கேஸை எடுத்து அவங்களுக்கு ஏதாச்சும் தப்பாக நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசித்து வேணான்னு சொல்லுவார். பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரே விஷயம் கேட்கும், எனக்காண்டி நீங்கள் வாதாட வந்திருக்கீங்களா? நிறைய வக்கீல் வந்து வாதாட மாட்டேன்னு சொன்னாங்க, பட் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக கேட்கும். பட் ஆனால் அவர் ஒரே வேர்டில் வந்து சொல்லிடுவார், இல்லைம்மா நான் வந்து வாதாடுறதுக்காண்டி வரல, ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வேணான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ அந்த பொண்ணு, பரவாயில்ல, நிறைய வக்கீல்கள் வந்து பொய் தான் சொன்னாங்க, பட் ஆனால் நீங்கள் நேர்மையாக உண்மையை மட்டும் சொல்கிறீங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோமே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால வந்து சரி ஓகே இந்த கேஸை நம்ம எடுத்து நடத்துவோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அந்த கேஸ்குள்ளே போயிட்டே இருக்கும். அண்ட் இதில் வந்து பிரியாமணியோட அப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ஜர் ஆவார் அந்த ஆப்போசிட் க்ரைம் குரூப்புக்காண்டி. பட் ஆனால் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள், அவரே வந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணனால அந்த ஃபுட்டேஜ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அவங்களை தூக்கிட்டு பிரியாமணி வந்து மோகன்லாலுக்கு ஆப்போசிட்டாக வந்து வாதாடுவாங்க. ஸோ அந்த கோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள் வந்து ஒவ்வொருமே வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் எப்படி வந்து அந்த ப்ரூஃப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருமே திடீர்மா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கான்ஷியஸாக வச்சுக்கிட்டாங்க ஆடியன்ஸை. ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸை நான் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்டு இதுவுமே வந்து ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பிளைண்ட் பொண்ணு எப்படி வந்து விட்னஸை வந்து காட்ட போகிறா, அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலாக ப்ளே பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அவள் வந்து ஒரு ஸ்கல்ப்சர் மேக்கிங் வந்து பண்ணுற ஒரு பொண்ணு. அண்ட் அவ்வளோ கிளியராக வந்து அந்த விட்னஸோட ஃபேஸை வந்து வடிவமைச்சிருப்பா. பட் யாருமே அதை நம்ப மாட்டாங்க, ஏன்னா வந்து அவங்க ஸ்டெப் ஃபாதருமே வந்து அது பண்ணுற ஒரு பர்சன். ஸோ ஏன் வந்து அவங்க அப்பாவே வந்து அவளை ரேப் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து எழும்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. நான் எதிர்பார்த்துட்டே தான் இருந்தேன், ஏன் வந்து அவளுக்கு அவ்வளோ ஸ்கில் இருக்குது, ஏன் நம்ம கோர்ட்லேயே பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி வந்து அந்த ஸ்கல்ப்சர் மேக்கிங்கை வந்து பண்ண வச்சாங்க. பட் என்னன்னா வந்து வேற ஒரு பர்சன் கொடுப்போம், அவங்க கிளியராக வந்து அவள் பண்ணிட்டானா ஓகே அவன் தான் தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறோம். அப்படின்னுமே அந்த ஆப்போசிட் க்ரைமில் வந்து வாதாடின அந்த வக்கீல ஃபேஸே வந்து பண்ணா. ஆனால் அதுக்கு முன்னாடியும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஏளனம் படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசினாலுமே அவர் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்து இதுக்கு வந்து நீதி கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணா. அண்ட் இந்த படமே அப்படியே க்ளோஸ் ஆச்சு. சூப்பரான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயுமே ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க மோகன்லால், என்னென்னா இப்போ இருக்க பெண்கள் வந்து எல்லாருமே பயந்துட்டு வீட்டில் அடங்கி ஒடுங்கி இருப்பாங்கலாம் நினைக்காதீங்க. இப்போ இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து வெளியில் ஃபேஸ் பண்ணி என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு ஒவ்வொன்றுமே வந்து இன்ச் பை இன்ச்சாக சொல்கிற மாதிரி அவ்வளோ போல்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே நிறைய பெண்கள் இப்போ வரதுக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு காரணமாக இருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக நேரு படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ மோகன்லாலை வச்சு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஜித்து ஜோஷப் அப்படின்னு. அவர் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர். ரொம்ப சூப்பராக வந்து ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்கீங்க. ஒவ்வொரு விஷயமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளேயுமே அவ்வளோ நீட்டாக வந்து கொண்டு போயிருக்கீங்க. எங்கேயுமே வந்து பிசிறு தட்டாமல் என்னடா இது, எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் யோசிக்காமல் அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு போயிருக்கீங்க. அண்ட் டைலாக்ஸுமே வந்து உண்மையில ரொம்ப ஆப்டான டைலாக்ஸ். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் அங்கங்கே மோகன்லால் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் போதும் பெண்களுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும், அந்த மாதிரி டைலாக்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தீங்க. அண்ட் ஓவராலாக இதுக்கு ரேட்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு 4.5 கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பரான படம். கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். இது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து இருக்குது. கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.